சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன சார் தேடுறீங்க? என் காரை இங்க பார்க் பண்ணியிருந்தேன், காணல. ஒருவேளை என் டாக்டர் ஆர்த்தி எடுத்துட்டு போயிருக்காளோ என்னமோ. சார், சந்தேகமே இல்லை சார், கண்டிப்பா அவங்க தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. நேத்து கூட அவங்க காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போறதை நான் பார்த்தேன் சார். தாயில்லா பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அதான் ரொம்ப ஸ்பீடா போறேன். சார், உங்க டாக்டருக்காவது அம்மா மட்டும் இல்ல, எனக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி யாருமே இல்ல சார். மொத்தத்துல நான் ஒரு அனாதை சார். டோன்ட் வரி ராஜா, இன்னும் ஒரு மாசத்துல அப்பா அம்மா என்ன, உனக்கு ஒரு குடும்பமே கிடைக்க போகுது. சார், நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னது போலீஸ் யூனிஃபாரத்தை. ஒரு போலீஸ்காரனுக்கு அவனுடைய யூனிஃபார்ம் தான் குடும்பம். அது இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். தேங்க்யூ சார். நான் புறப்பட்டுமா? சார், நான் டிராப் பண்றேன் சார். தேங்க்யூ. டேய் வந்துடுறேன். என்னென்ன கூட்டு போறேன்னு கிளம்பி வர சொன்னா? உன் போக்கே சரியில்லப்பா. அப்ப நான் வரேன் சார். நானோ மோட்டார் பைக் நிறுத்திட்டு உள்ள வாங்க. பரவாயில்ல சார். நானோ வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா எப்படி? வாங்க, ஒரு காபி சாப்பிட்டு போலாம். ஓகே சார். கம். மங்களம், ப்ளீஸ் சிட் டவுன். மங்களம் சார், இப்பதான் பூட்டையே திறக்கறீங்க. யார சார் கூப்பிடுறீங்க? மங்களத்தை தான். It's all right. Sit down. Thank you. காபி சாப்பிடுங்க. சார், நான் கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. மங்களம் மங்களம் கூப்பிட்டீங்களே, யார் சார் அது? என்ன அப்படிலாம் கேக்குறீங்க? மங்களங்கிறது என் ஒய்ஃப். யூ மீன் நம்ம ஆர்த்தியோட அம்மாவா சார்? ஆர்த்தியோட அம்மா, என் ஒய்ஃப் எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு இல்ல சார், ஆர்த்தி ஒரு தாய் இல்லாத பொண்ணுன்னு சொன்னீங்களே. ஆமாப்பா, என் ஒய்ஃப் மங்களம் செத்து போய் 18 வருஷம் ஆச்சு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவ தான் ராணி. அவளை கேட்காம யாரும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதனாலதான் அவ பேரை கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போறேன். சாரி சார், இறந்து போனவங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டேன். மறந்தா தனப்பா ஞாபகப்படுத்துறதுக்கு. ப்ளீஸ் கேரி ஆன். நான்சென்ஸ். யோ, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இப்படியே கேட் முன்னாடி மோட்டார் பைக்கை நிப்பாட்டுறது? ஷட் அப். என் பெர்மிஷன்லாம் வண்டி எடுத்து முதல் தப்பு. நின்னுட்டு இருந்த மோட்டார் பைக் மேல இடிச்சது ரெண்டாவது தப்பு. சாரி. நோ சாரி. முதல் தப்பா நான் அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். முதல்ல இந்த மோட்டார் பைக் எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி அவர் கையில கொடுத்துட்டு மன்னிப்பு கேளு. Do what I say. இட்ஸ் ஆல் ரைட் சார், நான் பாத்துக்கிறேன் சார். நோ நோ நோ, இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா தான் பொறுப்பு வரும். பொறுப்பு வருதோ இல்லையோ, வண்டி ஓட்டுறது கத்துக்குவா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. நீங்க போயிட்டு வாங்க. கெட் இன். ஏயா, ஒரு கையை பிடிச்சு தூக்குனா என்ன குறைஞ்ச போயிடுவேன்? கையை தானே பிடிக்கணும். யோ, தூக்க சொன்னது மோட்டார் பைக்கை. ஓ, நீ மோட்டார் பைக்க சொன்னியா? இத பாரு, இது என் குரு உனக்கு கொடுத்த தண்டனை. சிஷ்யனா உனக்கு ஹெல்ப் பண்றது தப்பு. இரு, உனக்கு சரியான லெசன் டீச் பண்றேன்.